ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை தமிழ் குயின் சேனலில் ஒரு நியூ சைனீஸ் ட்ராமாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதோடைய செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அந்த சமயத்தில் தான் அவரால் இன்னொரு பொண்ணு ஹீரோயினுடைய அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு அந்த பிரேக்கப் ஆன சோகத்தில் பாரில் உட்காந்து நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஒருத்த அவங்களுக்கு ட்ரக் கலந்த ஒயினை கொடுத்துருப்பான். அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவங்க 2 பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணியிருப்பாங்க. அதே சூட்டோட நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் சிஇஓவாக இருந்திருப்பாரு. அவரும் செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நாம் 2 பேரும் என் வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவார். ஆனால் இவங்க தெரியாமல் போகிறன்ட்டு போயிட்டு அப்போ ஹீரோ இவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே யூயாங்கோட வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிருக்கும். 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டை சுற்றி பார்த்துட்டு வீடு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, சரி பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டே வருவாரா. அதுக்கப்புறம் பெட்ரூமில் போயிட்டு பெட்டு பார்த்துட்டு சரி பெட்டு நல்லா தான் இருக்குது, இங்கே படுத்துக்கலான்னு சொல்லிட்டு படுக்க போவார். யூயாங் ஓடி போய் மறைச்சு நின்றுக்கிட்டு இது என்னோட பெட்டு, நீங்களாம் படுக்கக்கூடாது, இதில் நான் மட்டும்தான் படுக்கணும்னு சொல்ல இது என்ன ஒன்றுது என்னது இப்போ நம்ம பெட்டுப்பா, நாம் 2 பேரும் ஒன்றா படுத்துக்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் கூட இங்கெல்லாம் படுக்க மாட்டேன்டான்ட்டு சோஃபாவில் போய் படுத்துக்கிறாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கின உடனே அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் யூயாங் அவங்க எக்ஸில் வர நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னை நீ ஏமாற்றிட்ட, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுன, நான் உன்னை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேனே, என்னை ஏமாத்திட்டியேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்துட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படியே காலையிலே ஆகுது. காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க, பெட்டில் படுத்துருக்காங்க. எழுந்திரிச்சு பார்த்தா கிச்சனில் ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யூயாங் பார்க்குறத பார்த்துட்டு வீட்டில் முட்டையும் பாலும் தான் இருக்குது, சாண்ட்விச்சஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரெடி ஆகிட்டு வான்னு சொல்கிறாரு. அவங்க வச்ச கண்ணை வாங்காமல் ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹேண்ட்ஸமான பாய் நம்ம வீட்டு கிச்சனில் நின்று நமக்காக சாண்ட்விச்சஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. மிஸ்ஸஸ் கோ டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லவும் அவங்க ஓடி போய்டுறாங்க. ஹீரோவும் சாண்ட்விச்சஸ்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வைப்பார். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. சீக்கிரமாக சாப்பிடு, டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்ன உடனே அவங்க அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ மில்க் குடிச்சிட்டு அந்த கிளாஸில் பாதி மில்கோட வச்சுருந்துருப்பாரா, அதை எடுத்து வேக வேகமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு அங்கேருந்து போக பார்க்க ஹீரோ பார்த்துட்டு உன் வாய்க்கிட்ட பால் ஒட்டி இருக்கு பாருன்னு சொல்லி கையை வச்சு காட்டுவாரா. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கிஸ் பண்ண தான் சொல்கிறான்னு நினச்சிட்டு அவர் கன்னத்திலே கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள பிடிச்சி வாயில் இருக்கிற பாலை தொடச்சி விடுறாரு. அதுக்கப்புறம் இப்படிலாம் கிஸ் பண்ணக்கூடாதுமா அப்படின்ட்டு பக்கத்தில் இழுத்து வச்சு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. யூயாங் அவங்க சீட்டில் உட்காருவாங்களா, பக்கத்தில் இருந்த கொலீக்ஸ் எல்லாம் பக்கத்தில் வந்துடுறாங்க. என்ன உன் முகம்லாம் செவந்திருக்கு, எதுவும் உடம்பு சரியில்லையான்னு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோ கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால அவங்க வெக்கப்பட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால கண்ணம்லாம் செவந்து போயிருக்கும். இவங்க அதை தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ உடம்பு சரியில்லையாட்டுக்கு, அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வெளியே வந்துடுறாரு. யூயாங் கம் டு மை ரூம்ட்டு போயிடுறாரு. அவங்களும் ஐயோ இவன் டார்ச்சர் பண்ணுறாருனே அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்தோடனே மடியில் உட்கார வச்சுக்கிட்டு உடனே யூயாங் எழுந்திரிச்சு நின்றுடுறாங்களா. அச்சோ இது ஆஃபீஸ், இங்கே என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு எழுந்திரிச்சு நின்றுறாங்களா. யூயாங் நான் முதல்லலாம் இப்படி கிடையாது, இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல வருவார். அவங்க வாய் மூடிட்டு எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்ல, நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியே நான் சொல்லவே மாட்டேன், நீ எதுக்கு கவலைப்படுற. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு சரியாக போகலாம், ஆனால் இன்னொரு நாளைக்கு நீங்கள் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லவும் ஹீரோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. உடனே ஹக் பண்ணிக்கிட்டு நான் உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அதுக்காக இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அவங்களும் சரின்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்களா. அப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் அங்கே வந்துடுறான். இவங்க 2 பேரும் டக்குன்னு விலகிடுறாங்க. அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு யூயாங் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, இல்லை அவளுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு, அதை கேட்கறதுக்காக தான் வந்தான்னு ஹீரோ சொல்ல, உடனே அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அழுதுகிட்டே போய் உட்காந்துருக்காங்க, ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ஏதோ திட்டினா மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்களா. பக்கத்தில் இருக்கிற கொலீக்ஸ் எல்லாம் டிஷ்யூ கொடுத்துட்டு அழாத உன்னை புள்ளி பண்ணிட்டாரா அந்த சிஇஓ. அதில் அந்த ஆம்பளை கொலீக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான் யூயாங் எதுக்கும் நீ கவலைப்படாத, நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போயிடலாம்,
அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, இதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த குண்டு பொண்ணு இருந்துட்டு, யூயாங் நீ எதுக்கு கவலைப்படாத, இப்போ உன்னைய சிஇஓ புள்ளி பண்ணுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் உன் மேலே காதலில் விழுந்துருவாரு, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அசிஸ்டண்ட் வந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் யூயாங் டைமை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே ஆளாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் வெளியே வந்து பார்க்குறாரு, இவ எங்கேருந்து நம்மக்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்காளன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இவங்க ஓடுறத பார்த்துருப்பார் இல்லையா, அதனால பின்னாடி அவரும் வந்துடுறாரு. கதவை தட்டி உள்ளே வந்த உடனே ஹக் பண்ணிக்கிட்டு, யூயாங் என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்ல, நான் என்ன உங்களை விட்டுட்டு போக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகணும்ல, அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஏன்னா எனக்காகவா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமாம் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க பேக் பண்ணி வச்சுருந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி கேரிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ அவங்கள இழுத்து வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க, விடுங்க விடுங்கன்ட்டு எழுந்திருப்பாங்களா, அவர் திரும்பவும் இழுத்து வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, என்ன நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கலான்னு பார்க்குறீங்களா, உங்களுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகணும், எழுந்திரிச்சு கிளம்புங்கன்ட்டு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. அவரும் எனக்காக நீ வெயிட் பண்ண, நான் எப்பயுமே உன்னை கேர் பண்ணி பார்த்துக்குவேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க ஆஃபீஸ்க்கும் அடுத்த நாள் போயிட்டு வராங்க. அப்போ அவங்க சிஸ்டர் எதிரில் வந்துட்டு, இது என்னன்னு தெரியுமான்ட்டு ஒரு கார்டை எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பாளா, அவங்க நாட் இன்ட்ரெஸ்டட்னு அங்கேருந்து போக பார்க்க, நீ ஒன்றும் பாசாங்கெல்லாம் பண்ணாதன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு, கு ஃபேமிலி ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, இப்போ உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்ல, என்ன பார்ட்டி என்னதுன்னு கேட்குறதுக்கு, உன் பாய் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, அவங்க குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம், அவங்க ஃபேமிலி பார்ட்டி தான் நடக்க போகுது பிஸ்னஸ் பார்க்கில், அப்போ உனக்கு தெரியலன்னா உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை சீரியஸாகவே எடுத்துக்கலையாட்டுக்க அப்படின்ட்டு நக்கலாக சொல்லுவாளா. அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. யூயாங் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. எல்லாருமே அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது எல்லாருமே விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போகிறாங்க, நம்மளால் எப்படி போய் பார்க்க முடியும், என்ன நடக்குதுன்னு எப்படி பார்க்குறதுன்ட்டு பின்னாடி நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு பின்னாடி என்ன தான் நடக்குதுன்ட்டு செடியெல்லாம் விலைக்கு விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அப்படியே கால் தடிக்கிட்டு மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க கத்திக்கிட்டு. பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க, வந்து பிடிச்சி நின்றுக்கிட்டே, இனி யார் போலீஸில் உன்னை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அங்கே ஒரு ஆள் வந்துட்டு, அவங்கள விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். உடனே யூயாங்கும் காப்பாற்றி விட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. இங்கே நிறைய பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க, நீ எந்த குடும்பத்தோட பொண்ணு, உடனே அவங்க நான் எங்கே போயிட்டு குவை பார்க்கறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ தூரம் குதிச்சு வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கன்னா நீ அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, நான் வேணா நீ இங்கேருந்து போகிறதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு, இதுதான் பேக்டோர் வழி, நீ இந்த வழியாக இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சமயம் யூயாங்கோட சிஸ்டரும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பாளா, அவளை பார்த்த உடனே இவங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவகிட்ட இருந்து மறைஞ்சிக்கணுன்ட்டு ஒரு ரூமில் போயிட்டு கதவை சாத்தி மறைஞ்சிக்குவாங்களா. அங்கே ஹீரோ இருப்பார். அவரை பார்த்த உடனே நீ எங்கே இங்கே, அவரை நீ எங்கே இங்கேன்னு கேட்க, இவங்களும் நீ எங்கே இங்கேன்னு கேட்குறாங்க. இது உன்னோட வீடு, இது உன்னோட ரூம்னு சொல்கிறாரு. அப்போ நீ ஒர்க்குக்காக எங்கே பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, அங்கே போகலையா, என்னோட ஒர்க்கு காலையிலே முடிஞ்சிருச்சு, அதனால தான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன்ட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வைப்பார். அவங்க அங்கே அவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு கு ஃபேமிலியில் குவை பார்க்கறதுக்காகவே நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, அங்கே இருந்து அத்தனை பொண்ணுங்களே பார்த்துருக்கலாம்லன்னு சொல்ல, என்னாச்சு என்னோட சிண்ட்ரெல்லா ஜலஸ் ஆகுறாளா, எனக்கு ஒன்றும் ஜலஸ்லாம் கிடையாது, நான் ஒன்றும் உங்களை லைக் பண்ணலை, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் போவார். அவங்க சரி நம்மளை கிஸ் பண்ண தான் வரான்னு நினச்சிட்டு ஆர்வமாக கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி பண்ணதை பார்த்த உடனே அவருக்கு சிரிப்பு தான் வருது, சிரிச்சிடுறாரா. நீ என்னை வேணும்னே டீஸ் பண்ணுறியான்ட்டு அங்கேருந்து போக பார்க்க இழுத்து மடியில் உட்கார வச்சிடுறாரு. நான் உன்னோட கண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன்னோட கண் ரொம்ப அழகாக இருக்குது, நாம் அன்றைக்கி 2 பேரும் வெளியே போக போகிறோம், என்னோடய கிரேட் கிராண்ட்மாவை பார்க்கறதுக்காக போக போகிறோம், அதனால் நீ நல்லா அழகாக ரெடி ஆகிக்கிட்டு வரணும்னு சொல்ல, அப்போ தான் அவங்களுக்கு தோணுது அந்த பார்ட்டியில் இருந்த ஒரு ஆள் வந்து காப்பாற்றி இருப்பார் இல்லையா, அவர் சொல்லியிருப்பார் இல்லையா அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு, அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோவும் மிஸ்ஸஸ் கோ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்க அவங்க உடனே எழுந்திரிச்சிடுறாங்க. இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்ல வேண்டாம், நீ எப்போ வேணாலும் டிவோர்ஸ் வாங்குவல்ல,
அதனால வெளியே சொல்ல வேணான்னு சொல்லுவாங்களா? நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்கிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுலே இருக்கிற? ஆமாம், இந்த உலகமே அப்படி தானே. இப்போ எங்கள் அப்பாவே எடுத்துக்கோங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பலாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப லவ்விங்காக இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா இறந்த 3 மாதத்துலேயே அவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதோட ஒரே வருஷத்தில் எனக்கு ஒரு தங்கச்சியும் வந்துட்டா. அதே போல் பாருங்கள், இந்த லூச்சானும் நானும் 10 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டோம். ஆனால் அவனுக்கு என் தங்கச்சியோட அஃபேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே ஹீரோவும், நான்லாம் அந்த மாதிரி இல்லை யூயாங், என்னை நம்புன்னு சொல்ல, அதுக்கு என்ன கேரண்டின்ட்டு அங்கேருந்து கோவமாக எழுந்திருப்பாங்களா? ஹீரோ கையை பிடிக்கிறேன்ட்டு அவங்க சட்டையை பிடிச்சிடுறாரு. அந்த சட்டை கிழிஞ்சிரும். அவங்க பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்து, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் பாருன்னு சொல்ல, அவங்களும் திறந்து பார்க்குறாங்க. ட்ரெஸ் இருக்குமா? சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வரேன்ட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்து பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குமா, இது செம்மையாக இருக்குது. ஆமாம், கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸு ஒன்றுக்கிட்ட எப்படி கிடச்சிச்சு? நான் பிஸ்னஸ் ட்ரிப்பு போயிருந்தப்போ உன்னோட ஞாபகம் வந்துச்சு, அப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா? ஆனால் உனக்கு கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ் எப்படி எடுத்து கொடுக்கணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கே, எப்படி அப்படின்ட்டு டவுட்டோட கேட்க, இது உனக்காக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே வாங்கினது இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜிப்பு போட முடியாத, எனக்கு ஜிப்பு போட்டு விடுங்கன்ட்டு கதவை திறக்க செம்ம அழகாக இருக்காங்க. ஹீரோவும் பார்த்துட்டு மயங்கி போய்டுறாரு. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிட்டே இந்த ஜிப்பை போட்டு விடுறாரா? ஆஹா, இது வேற எங்கேயோ போகுதே அப்படின்ட்டு அவங்க நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க வெளியே வந்தால் அந்த பொண்ணு அவள் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவள் வெளியே தான் உட்காந்துருந்துருக்கா. இவங்கள பார்த்த உடனே திரும்ப டீஸ் பண்ணுறதுக்காக பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸு பார்க்க செமையாக இருக்கு, காஸ்ட்லியாக இருக்கு, நீ எப்படி இதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே வருவா. அவங்களும் இவளுக்கு பதில் சொல்கிறதுக்காக திரும்புவாங்க. அப்போ அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்த ஒரு ஆள் காப்பாற்றினார் இல்லையா, அவர் பின்னாடி வந்து இடிச்சிடுறாங்க. விழுவு மாதிரி போகக்குள்ள அவர் தாங்கி பிடிச்சிடுறாரு. நீங்களா? ஆமாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, என்னோட நேம் வந்து சென், நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்ல, அந்த சமயம் அவங்க சிஸ்டருக்கு தான் பொறுக்காதே. சிஸ்டர் யூயாங், என்னையும் கொஞ்சம் பாரு, நீ எப்படி இங்கே வந்தன்னு கேட்க, நீ நிப்பாட்டு, தேவையில்லாத பேசாதன்ட்டு, ஷென் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, உடனே அந்த சிஸ்டர் பொண்ணு சும்மா விட மாட்டேங்கிறா. ஷென், நீங்கள் அவகிட்ட ஏமாந்துடாதீங்க, அவள் ஜஸ்ட் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் மட்டும்தான், அவள் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் மயக்கிற மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவோம். அவங்க ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு அடிக்க வருவாளா, ஷென் பிடிச்சிடுறாரு. பின்னாடியே ஹீரோ வந்துடுறாரு. பியூட்டிஃபுல் கேர்ள், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, யார் எதுன்னு கேட்டுக்கிட்டே வருவாரா. யூயாங் சிஸ்டர் இருந்துட்டு நம்மளுக்கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் கு, ஜஸ்ட் பேசிக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்ல, அவர் நம்மளை தான் அப்ரோச் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு ஆசையாக நின்றுட்டு இருப்பா. ஹீரோ போயிட்டு யூயாங்கை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு இடையில பேச வருவாளா. ஷென், இவ யாரு, நான்சென்ஸ் மாதிரி இடையில வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அசிங்கப்படுத்தி விட்டுட்டு யூயாங்கை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவளுக்கு செம்ம அசிங்கமாயிடுது. யூயாங்கும், இது உங்களுக்காக நடத்துகிற பார்ட்டி, நீங்கள் பார்ட்டிக்குள்ளே போகாது எதுக்காக என் கூட வந்திருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, என்னோட ஒய்ஃபை விட பார்ட்டி ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வருவாங்களா. அங்கே பக்கத்தில் உள்ள கொலீக்ஸ் எல்லாம் யூயாங் டேபிளில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. யூயாங்கு யார் இதுன்ட்டு பக்கத்தில் வந்து பார்க்க அவங்களுடைய சிஸ்டர் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, அக்கா லூ என்னை விட்டுட்டாரு, அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும், அவரை எனக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு கதறிக்கிட்டு இருப்பா. பக்கத்தில் இருந்த கொலீக்ஸ் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யூயாங் ரொம்ப கெட்ட பொண்ணு, அவள் தான் அந்த லூவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள கூட மனசு இறங்காம லூவை விட்டு கொடுக்காம இருக்கான்னு நினச்சிக்கிட்டு யூயாங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஒன்றும் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கல, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ அவன் கூட ஒன்றா இருந்திருக்கிற, நான் அவனை ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ திரும்ப திரும்ப என் பின்னாடி வந்து என்னை தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு வெளியே வராங்க. அவளும் பின்னாடியே வந்துடுறா. அக்கா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு, என்னை எப்படியாவது லூ கூட சேர்த்து வச்சிருன்னு கெஞ்சிக்கிட்டே வருவாளா. நான் என்னுடைய ஒர்க்கிங் பிளேஸில் ஃப்ரீடமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அங்கே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏற்கனவே அவனுடைய குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு இருக்கல, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பின்னாடியே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு இருப்பானா, அவனை பார்த்தவொடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நான் இப்போவே அவன் உன்னைய சுத்தமாக வெறுக்கிற மாதிரி பண்ணுறேன் பாருன்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அவ்வளவே
அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் என்ன பண்ணிடுறான், இவ தான் இடிச்சு தள்ளி விட்டா அப்படின்னு நினச்சிட்டு ஓடி போய் அந்த பொண்ணை தூக்கி விட்டுட்டு, என்னாச்சு நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க, அந்த சமயம் அவள் கால் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நீ என் குழந்தைய கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ண போயிடுறான். இது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் போல். பின்னாடி உடையந்தோ உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்ட்டு யூயாங்க பார்க்குறாரு. அவள் கால்லெல்லாம் பிளட்டை பார்த்த உடனே அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அவளை எப்படியாவது போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் குழந்தை எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை இவங்க கேட்டுடுறாங்க. அது கேட்டாலும் ஓடவா முடியும், அவங்கள பார்க்கறதுக்காக, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. இந்த பொண்ணு குழந்தை போன சோகத்தில் அழுதுகிட்டு இருப்பா. அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவங்கள பார்த்த உடனே தலகாணியெல்லாம் தூக்கி போட்டு, நீ என் குழந்தைய கொன்னுட்ட, நீ ஒரு கொலைகாரி, இங்கேருந்து போயிடு, பார்க்க வராதன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. பின்னாடியே அவங்க அம்மாவும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. யூயாங்க்கும் கோவம் வந்துடுது. இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே, நான் ஏதாவது உன்னை டச் பண்ணனா, நீயா தானே விழுந்தன்ட்டு அவங்களும் சொல்ல, இந்த கொலைகாரியை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போங்க, எனக்கு இவ இங்கே இருக்கிறது பிடிக்கல, கூட்டிகிட்டு போயிடுங்கன்ட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. லோவும் எழுந்திரிச்சு, நீ இங்கேருந்து வெளியே போயிடு, அவன் முன்னாடி நிற்காத, நீ வெளியே போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். அவங்களும் அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. பின்னாடி ஹீரோவும் வந்திருப்பாரு. யூயா இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்க, என்னை அந்த ஃபேமிலியே விரட்டி விட்டுட்டாங்க, நான் எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அழவும் அவர் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.